உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெருமை கொள்கிறேன், மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் இருப்பதோ சிவகாசி, ஆனால் உலகெங்கும் நான் உங்களை பார்ப்பதற்கு, என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்பதற்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தான் மிக மிக உதவியாக இருக்காங்க. அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் ஓனர்களுக்கும் அதே போல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் பணிபுரியும் நம்மளுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை நான் மறுபடியும் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ம இப்போ பார்க்க போகிற செயல்பாடு என்ன, இப்போ பார்க்க போகிற இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கொட்டி கொடுக்கும் குரு பகவான் அனைவருக்குமே கொட்டி கொடுக்க அவர் தயாராக இருக்கார். அள்ளி எடுக்க யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, முன்னேற்றம் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல குரு பகவான் கொட்டி கொடுக்க போறாரு, என்னென்ன பாவகங்களை உங்களுடைய ராசிக்கு பார்க்க போறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ நிறைய ஆதரவு கொடுத்தீங்க. நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ சனி பயிற்சி வீடியோவுக்கு அமோகமான வரவேற்பு, அமோகமான ஆதரவு இருந்துச்சு. நான் நிறைய விஷயங்கள் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நமக்கு இத்தனை ஆதரவுகள் கொடுத்துருக்காங்க, நம்ம கணிச்ச கணிப்பு கரெக்டு அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு உண்மையாகவே நிறைய இருந்துச்சு. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் பார்த்திங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உள்ள நுழைகிறார். கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி நள்ளிரவு 10 மணிக்கு, அதாவது இரவு 10:30 மணிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். ஸோ அவர் நுழைவது மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெறக்கூடிய ராசி என்னன்னா உங்கள் ராசி, அது துலாம் ராசி. துலாம் ராசி நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட ராசிக்காரங்க தான் நீங்கள். உண்மையாக இருந்தால் உயிரையும் கொடுப்பீங்க, தப்பாக இருந்தால் தட்டி கேட்பீங்க. இல்லைன்னா நான் சொன்னது நீ செஞ்சதுனால நான் உனக்கு சரியான தண்டனையை கொடுத்தேன்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க. அடுத்து அவங்க பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல், மனப்பூர்வமாக உண்மையை அதிகமாக நேசிக்கக்கூடிய ராசினா துலாம் ராசி தான். இது ஏன் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம்னா, நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். என்னென்னா, காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தான அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் மட்டும்தான் உச்சம் பெறார். சனி பகவான் ஈஸியாக ஒரு இடத்த செலக்ட் பண்ண மாட்டார். அவர் செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அவங்க அதுக்கு தக்க நேர்மையானவங்களாக இருக்கணும். அப்போ தான் அவருக்கு பிடிக்கும். நேர்மைக்கு உண்மைக்கும் தான் ஒரு காரகம், கிரகத்துவம் பெற்ற அதிபதியான சனி பகவான் தான். அதாவது நீ கரெக்டாக இருக்கனால உனக்கு நல்ல விஷயம் நடக்கும், நீ தப்பு பண்ணுற உனக்கு அதற்கான தண்டனையை கொடுப்பேன். இதுதான் சனி பகவானுடைய செயல்பாடு. அப்படிப்பட்ட செயல்பாடு கொண்ட நபரே உங்கள் ராசியில் உச்சம் பெற்றார். அப்போ உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரனுக்கும் அவருக்கும் ஒரு இணைவு உண்டு, ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ அந்த அளவுக்கு ஆற்றல் நம்மளுடைய துலாம் ராசினர்களுக்கு எப்போதுமே ஒரு இயக்கம் இருக்கும். அப்படிப்பட்ட இயக்கம் கொண்ட உங்களுக்கு இப்போ கடந்த ஒரு வருட காலமாக போராட்டம் போராட்டம் போராட்டம், தடையில்லா போராட்டம். அதாவது போராட்டத்தில் கொஞ்சம் அடி பிரேக் விட்டுட்டு ரன்னிங் கொடுத்தா கூட பரவாயில்லன்றலாம். ஆனால் எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த நிலைமை தான் உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்துச்சு. பல முயற்சி எடுத்திருப்பீங்க. இப்போ நல்லா பாருங்கள், கடந்த காலங்களில் நீங்கள் பல முயற்சி எடுத்திருப்பீங்க. அதில் எல்லாத்துலேயுமே ஃபைனலில் போய் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கும். பல எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஒரு மார்க்கு, 5 மார்க்கு. ஸோ இப்படி லாஸ்ட் பாயிண்டில் போய் உங்களை வேலையில் செலக்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ இதுதான் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய நிகழ்வு. நிம்மதியாக தூக்கம் வரல, தூக்கம்னா என்னங்கிற ஏக்கத்தில் தான் துலாம் ராசிக்காரங்கள் கடந்த காலத்தில் நகர்ந்திருப்பீங்க. பொருளாதாரத்தில் நிறைய தடை வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்தது தசாபுத்தி ரீதியாக இல்லை, கோச்சார ரீதியாக நடந்தது உண்மை என்றால், இந்த கோச்சார பலன்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய தசாபத்தியை ஓவர்டேக் பண்ண முடியாது. ஆனால் தசாபத்தி என்ன பண்ணலாம், அது இன்க்ளூடிங் கொண்டு போகலாம். ஸோ உங்களுடைய தசாபத்தி வலுவாக இல்லாமல் இருந்து இந்த கோச்சார பலன்களும் உங்களுக்கு வலுவாக இல்லாமல் இருந்தால் உறுதியாக பொருளாதார தடை ஏற்பட்டிருக்கும்,
குடும்ப ஒற்றுமைனா என்னங்கிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். நிம்மதியாக தூக்கம் இல்லை, நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியல, முயற்சியில் பல தடை என்கிற வார்த்தையை அதிகமாக ஒரு வருஷம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய தன்மை இருந்திருக்கும். அப்போ இந்த தன்மையை தகத்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுப்பதற்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமரப்போகிறார். இதில் இன்னொரு பாயிண்ட் ஒன்று வைக்கணும். என்ற நம்மகிட்ட வீடியோ பார்த்த, அதாவது பல வீடியோ பார்த்துட்டு நம்மகிட்ட கேட்ட ஒரு நேர் கேட்டிருக்காங்க, துலாம் ராசிக்காரங்க. சார், ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்கிறாங்களே, அப்போ நாங்கள் ஊரை விட்டு ஓடிடுவோமா? எப்படி ஊரை விட்டு ஓடிடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க. அப்படி கிடையாதுங்க. பக்குவப்படக்கூடிய ஆற்றல், தன்னுடைய அதாவது தந்தை மேல் அதிக அளவு கடந்த ஆற்றல், ஓகேவா, ஒரு நிலையான தன்மையை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஆற்றல் தான் குரு பகவான் கொடுப்பார். இன்னொரு விஷயம், 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தா நீங்கள் கொஞ்சம் ஓடி போகிறது எப்படின்னா, வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புலாம் உண்டு. இப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறணும். அதே போல் அமர்ந்த இடத்தை விட குரு பகவானை பொறுத்து எப்பயுமே பார்க்க வேண்டிய விஷயம்னா, குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலன் அதிகம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசிக்கு 9ல் உட்காந்துருக்காருங்கிறது உண்மை. 9ல் அமர்ந்து என்ன பண்ணுறாரு, உங்கள் ராசியை பார்க்காருல. எங்கள் 5ஆம் பார்வை தாங்க மிகப்பெரிய விசேஷ பார்வை. 5ஆம் பார்வை அதாவது குரு குழந்தைய பார்க்குற மாதிரி நம்மளை பார்ப்பாரு. அப்போ துலாம் ராசியை அப்படியே அன்பாக பார்க்கும்பொழுது அனைத்து விஷயங்களும், நம்ம சொன்ன தடைகள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த தடைகளை தகத்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பார், முன்னேறக்கூடிய ஆற்றலை கொடுப்பார், தங்க நகைகள் வாங்குவதற்கான அற்புதமான சூழ்நிலையை கொடுப்பார், ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார், உறுதியாக குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அதே போல் குழந்தைகள் மூலமாக நிறைய பிரச்சனை, நிறைய அழுத்தம், போராட்டம். என் குழந்தைய நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க. நான் என் குழந்தைய துலாம் ராசிக்காரங்க அவங்க குழந்தைய பக்குவமாக வளர்த்துருப்பாங்க, பாசமாக வளர்த்துருப்பாங்க, உயிருக்குயிராக பாசமாக வளர்த்துருப்பாங்க. ஆனால் அந்த பாசத்தை புரியாமல் இந்த 2.5 வருஷமாக அவங்க குழந்தைகள் நிறைய கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அவங்கள அறியாமல் நிறைய தவறுகள் செஞ்சுருப்பாங்க. இவங்களுக்கு முன்னாடியே துணிஞ்சு தவறு செஞ்சுருப்பாங்க. ஸோ இதை நினச்சி ஒரு தாயும் தகப்பனும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னாங்க, நம்ம செய்கிற தவறு, நம்ம செய்கிற விஷயங்கள் நமக்கு நியாயமாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய தகப்பனுக்கும் தாயையும் பாதிக்காமல், அவங்களுடைய மன ரீதியாகவோ அவங்களுடைய பேரையும் புகழையும் பாதிக்காமல் யார் கரெக்டாக செயல்படுத்துகிறாங்களோ அவங்க என்றைக்குமே கெட்டு போகிறதில்ல. அதை விட்டுட்டு நீ உனக்கு என்ன, என் சந்தோஷம்தான் முக்கியம்னு நினச்சி போன குழந்தைகள், இப்பயும் சொல்கிறேன், இன்னைக்கு அது சந்தோஷமாக இருக்கலாம், நாளைக்கு அதுவே மிகப்பெரிய என்ன ஆகும், ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள், ஒரு அழுத்தமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். இதுதான் உண்மை. ஸோ இந்த நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க தான் குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு, குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு, ஆண் குழந்தை பிறப்பதுக்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை கொடுக்க போகிறாரு, முயற்சிகளில் உள்ள தடைகளை ஃபஸ்ட்டு விளக்க போகிறாரு. முடியாதுன்னு ஒன்றும் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் மூலமாக நீங்கள் பெறப்போகிறீர்கள். அப்போ குரு பகவான் இவ்வளோ விஷயங்களை நமக்கு செய்யும்பொழுது நம்ம ஏன்டா வீட்டில் படுத்து கிடக்கணும், நம்ம ஏன் கவலைப்படணும், எதையும் சமாளிக்குங்க, ஆற்ற வாடா பார்த்துக்கலாம்டா, துணிஞ்சு வாடா தூக்கி போட்டு போவோம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் 1 வருஷத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. தட்டி தூக்கி எல்லாதனாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். மிகப்பெரிய ஆற்றல் ஏற்பட போகுது, வைராக்கியம் அதிகமாக இருக்கும், உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதே போல் துலாம் ராசி பெண்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அதான் விஷயம். நீங்கள் மாற்றம் வீட்டு போயிட்டீங்க, என்ன மாற்றம் தெரியலன்னு சொல்லி யோசிச்சிடக்கூடாதுல்ல. முன்னேற்றத்துக்கான மாற்றத்தை குரு பகவான் கொடுப்பாரு. இவ்வளவு நாளாக துலாம் ராசி பெண்களில் கல்யாணம் முடித்த வீட்டில் மாமியார் மதிக்கலை, மாமனார் மதிக்கலை, ஸோ குடும்பத்தில் கணவர் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் துலாம் ராசி பெண்களுக்கு, திருமணம் முடித்த பெண்களுக்கு இருந்தால் அதை அனைத்தையும் தகத்தெறிந்து உங்களுடைய உண்மையான அன்பை உங்களுடைய கணவர் வீட்டார்கள் புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார்கள். அந்த அளவுக்கு ஒரு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறைஞ்சது நம்மளுடைய துலாம் ராசி நேர்கள் குறைஞ்சது 5 பவுன்லேருந்து 50 பவுன் வாங்குறதுக்கான அமைப்பை குறைஞ்சது நான் சொல்கிறது, ஓகேவா? ஸோ அந்த அமைப்பை குரு பகவான் பார்வை மூலமாக நீங்கள் முழுமையாக பெறப்போகிறீர்கள் என்பது கிரக ரீதியான, கோச்சார கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. இதற்கு
அனைத்து விஷயங்களுக்கும் உங்களுடைய சுய ஜாதகமும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அப்படியே ஆகட்டும், நன்மையே கிடைக்கட்டும் என்ற வார்த்தையை குரு பகவான் பயன்படுத்தி உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. கால் பண்ணி எடுக்கலைன்னா எதுவும் நினைக்க வேண்டாம். நமக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துக்கிறதுனால ஃபோன் எடுக்க மாட்டோம். இப்போ நம்ம மேக்ஸிமம் இந்தியா மட்டும் ஜாதகம் பார்க்கல, நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக உலகெங்கும் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு, உலகெங்கும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. மலேசியா, கனடா, அதே போல் ஆஸ்திரேலியா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரும் மலேசியாவில் அதிகமாக கால்ஸ் வரும். கனடாலையும் கால் நிறையா வருது. நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மூலமாக நிறைய கால்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் வாட்ஸ்அப்பில் பேசுகிறதுனால நம்ம நார்மல் கால் அதிகமாக எடுக்க முடியல. முடிஞ்ச அளவு எஸ்எம்எஸ் போடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகளுக்கு அனைத்துக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு பேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளுடைய வைகாசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் இருக்கிறதோ அனைவருமே தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறவர்கள் உறுதியாக ஆதரவு கொடுங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் யாரும் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் குறிப்பிட்ட டயத்தில் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கிளாஸில் கலந்துக்கோங்க. உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் காத்திருக்கு. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.